டெய்லி செய்கிற இட்லி தோசைக்கும் சட்னி சாம்பார் செஞ்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் போர் அடிச்சிருக்கும். ஸ்கூல் காலேஜ்னு அவசர அவசரமாக கிளம்புற பசங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது சட்னி சாம்பாரோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 1-2 அதிகமாகவே சாப்பிட்ருவாங்க. இந்த கருவேப்பிலை தொக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. டிஃபனுக்கு மட்டுமில்லை, இன்ஸ்டண்ட்டாக சாப்பாடு நம்ம கலந்து கொடுக்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. புளிப்பாக நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். தொக்குக்கு பவுட்ரு பண்ணி போட 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுட்டு, நான் எடுத்த அளவுக்கு தகுந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 3 கையளவு நிறைய எடுத்திருக்கேன் கருவேப்பிலை. அதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா காலையிலே வந்து தண்ணி வடி வச்சுட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நாறு தூசிலாம் இல்லாமல் ஊற வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து நம்ம இஷ்டம் தான், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை அப்படின்றனால தண்ணி ஊற்றலாம் தேவையில்ல. புளியில் இருக்க தண்ணியை நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆகி வரத்துக்க நமக்கு போதும். அரைக்கி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பார்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடுவோம். கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்குருவோம். சேர்க்கறதுனால மிளகாத்தூள் வந்து கருகி போகாமல் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு கடைசியாக வந்து நம்ம பொடிச்சு வச்சு அந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிரும். எல்லா வகையான டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது.